நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது கமலஹாபம் பிரதேச செயலர் அவர்களே, அதுபோன்று வருகை தந்திருக்கின்ற உதவி காணி ஆணையாளர் அவர்களே, மேலும் இந்த நிகழ்வினை சிறப்பாக தொடங்க வைத்திருக்கின்ற நமது அனைத்து உத்தியோகத்தர்கள், அதுபோன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற நமது அன்பிற்கினிய தாய் தந்தையரே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இதற்கான காலை வணக்கங்கள். ஆய்வுவான் அஸ்லாம் வலைக்கும். நான் ஒரு நீண்ட உரையினை நான் மேற்கொள்ள விரும்பவில்லை. காரணம், நிறைய பேர் நீங்கள் வந்திருக்கீங்க. நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டிய சேவைகளை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இருந்த போதிலும் நாங்கள் ஒரு சில முக்கியமான விடயங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். ஒன்று, திருகோணமலையை பொறுத்தவரையிலே திருகோணமலை மாவட்டத்தில் 11 பிரதேச செயலாளர் பிரிவுகள் இருக்கின்றன. அதிலே தமிழகத்தை பொறுத்தவரையிலே தமிழகத்திற்கு என்று விசேடமான தனித்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்கின்றன. அதாவது திருகோணமலையிலே எந்த ஒரு தேர்தல் தொகுதிக்கும் தனியாக ஒதுக்கப்படாத பிரதேச செயலாளர் பிரிவாகத்தான் நாங்கள் இந்த பிரிவை காண்கின்றோம். ஒரு புறம் சேருவிலை, இன்னொரு புறம் திருகோணமலை, இன்னொரு புறம் ஊற்று என்கின்ற இந்த 3 தேர்தல் தொகுதிகளுக்கும் பொதுவான திருகோணமலையின் ஒரே ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு நமது தமிழகம் பிரதேச செயலாளர் பிரிவு. அதுபோன்று மூவின மக்களாலும் சரிந்து வாழ்கின்ற ஒரு பிரிவு. இந்த பிரிவை பொறுத்தவரையிலே இந்த பிரிவுக்கு என்று சொல்லி தனித்துவமான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இந்த பிரிவிலே மிகவும் அதிகமான தொகையான காணிகள் வன பரிபாலன திணைக்களம், அதுபோன்று வனஜீவிகள் திணைக்களம் என்கின்ற இந்த திணைக்களத்திற்கு தான் சொந்தமான இடங்களாக இதுவரை காலமும் கூறப்பட்டு வருகின்றன. அது வர்த்தமானின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் மக்கள் வசிக்கின்ற இந்த காணிகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த காணிகளில் பல்வேறு தரப்பட்ட காணி பிரச்சனைகள், காணி பிறக்குகள் காணப்படுகின்றன. ஆக இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் மிகவும் ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வினை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் செயல்பட நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். பல கூட்டங்களில் நாங்கள் பேசியிருந்தோம். குறிப்பாக கடந்த நமது மாவட்ட ஒருங்கமைப்பு குழு கூட்டத்தில் நாங்கள் ஒரு தீர்மானம் ஒன்றை எடுத்திருந்தோம். இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் மிகவும் எங்களால் எட்டப்படக்கூடிய அனைத்து விதமான தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் படிப்படியாக உங்களுக்கான அந்த தீர்வுகளை வழங்குவதற்காக நாங்கள் இன்றைய தினம் ஒரு நடமாடும் சேவை ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நான் நம்புகின்றேன் இந்த நடமாடும் சேவை மூலமாக மாத்திரம் நாங்கள் எதிர்நோக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தீர்வுகளை நாங்கள் வழங்க முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் நாங்கள் என்ன பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுக்கின்றோம் என்ற விடயத்தை நாங்கள் சரியான வகையில் அடையாளம் காண்பது நாங்கள் நீண்டகால அடிப்படையில் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக்கொள்வதில் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக, முக்கியமான ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு தெரியும், பல்வேறு தரப்பட்ட பொருளாதார நெருக்கடியையும் தாண்டி இன்று இலங்கை ஒரு உலக நாடுகளின் பட்டியலில் இலங்கை ஒரு தலை சிறந்த நாடாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஊழல் மோசடி இல்லாத, வீண்விரயம் இல்லாத ஒரு சிறந்த ஒரு அரசியல் கலாச்சாரத்தை கொண்ட ஒரு நாட்டினை அதிமேலக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களின் தலைமையின் கீழ் நாங்கள் கட்டி எழுப்பி வருகின்றோம். மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதுதான் நாங்கள் முன்னிலைப்படுத்தும் விடயமாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் பல வழிகளில் நாங்கள் அரசியல் தலைமைகளாக நாங்கள் இருக்கலாம், அதுபோன்று எங்களோடு வேலை செய்கின்ற சிறப்பான உத்தியோகத்தர்களாக இருக்கலாம், அதுபோன்று எங்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற பொதுமக்களாக இருக்கலாம். இந்த அனைவரையும் நாங்கள் ஒன்றுபடுத்தி நாங்கள் செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றன. உலகத்திலே எவ்வளவு சவால்கள் வந்தாலும் அந்த சவால்களுக்கு முகம் கொடுத்து நாங்கள் ஒரு நாடாக முன்னேறி வருகின்றோம். ஆகவே இந்த வேலையில் உங்களுக்கு தெரியும், கடந்த கால பகுதியில் பல்வேறு தரப்பட்ட நெருக்கடிகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருந்தோம். எரிபொருள் சிக்கலாக இருக்கலாம், மின்வெட்டாக இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் நாங்கள் முகம் கொடுத்திருந்தோம். ஆனால் தற்பொழுது உலகத்திலே எந்த விதமான சிக்கல்கள் இருந்தாலும் நாங்கள் சரியான ஒரு முகாமைத்துவம் மூலமாக ஒரு நாட்டிலே நாங்கள் பேணி பாதுகாத்து வருகிறோம். ஆகவே ஒரு அபிவிருத்தி பாதையை நாங்கள் முன்னோக்கி செல்லும் இந்த வேளையில் மக்களது அடிப்படை பிரச்சனைகளுக்கும் நாங்கள் மிகவும் விரைவாக தீர்வுகளை வழங்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. மக்கள் எங்களுக்கு வழங்கிய ஆணை இந்த மக்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அந்த அடிப்படையில் நாங்கள் நிச்சயமாக நமது மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை நாங்கள் படிப்படியாக நாங்கள் தீர்ப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்காக எல்லா விதமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். ஆகவே இந்த வேளையில் மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வினை மிகவும் நேர்த்தியாக
ஒருங்கமைத்திருக்கின்ற மது பிரதேச செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் நம்புகின்றேன் இது இன்னொரு கூட்டமாக இன்னொரு சந்திப்பாக இல்லாமல் இதன் மூலமாக நாங்கள் எவ்வளவு தீர்வுகளை நாங்கள் பெற முடியும் அவ்வளவு தீர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எத்தனைப்போம். அதற்கு நாங்கள் நமது மாவட்ட ரீதியிலே எங்களுக்கு தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள் இருப்பின் நாங்கள் இதற்கான தீர்வுகளை பெறுவதற்காக நாங்கள் மேல்மாற்றம் வரையிலே நாங்கள் எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சென்று நமது இலக்காக எவ்வளவு விரைவாக நமது மக்கள் அனைவரிடம் இந்த காணி பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த இலக்கையை நோக்கி நாங்கள் பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு இன்னைக்கு தமிழ்நாடு டிஎஸ் ஆஃபீஸுக்கு வந்த நான் கனநாளா இந்த காணி அலுவலாம் நான் ஓடி திரிஞ்சேன்னா எனக்கு எதுவும் சரி வரல. இன்றைக்கு காணி நடமாடும் சேவை வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டாங்க. உடனே எனக்கு இந்த பெர்மிட் அளவில் முடிச்சு தந்துட்டாங்க. ஆகையால் தமிழகம் பிரதேச செயலாளருக்கும் பிரதி அமைச்சருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பெர்மிட்டை கொடுத்தேன், என் ஒரிஜினல் பெர்மிட்டை கொடுத்த இடத்துல அவங்க சொன்னாங்க நாங்கள் எடுத்து போட்டு இதே மாதிரி சங்கமாக ஒன்று நடந்துச்சு. நடந்த இடத்துல சொன்னாங்க நீங்கள் இதை பெர்மிட்டை தாங்க, மற்றதை எல்லாம் செஞ்சு போட்டு நீங்கள் போங்க, உங்களோட வேலையை பார்த்து போட்டுவோம், நாங்கள் அதை உங்களுக்கு விஷயத்தை வச்சுட்டோம். இதுவரை காலத்துக்கு எங்களுக்கு அதை தரல. இப்போ இங்கே வந்து இப்போ நடமாடி சேவன் செஞ்சு வந்தோங்க, இதே மாதிரி வந்து எங்களுக்கு தாரைன்ட்டு இப்போ உறுதிமொழி ஒன்று அடிச்சிருச்சாங்க. நீங்கள் திங்கக்கிழமைக்கு வந்தால் உங்களோட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும், உங்களோட பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிடும், உங்களோட பத்திரமா இருச்சு உங்களோட சாமான் எல்லாம் அங்கேயோ கச்சேரியில் வந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நல்லா செய்கிறாங்க, சேவைகள் நல்லா செய்கிறாங்க. எவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. இந்த காணி சம்பந்தமாக டிஎஸ்எஃப் செய்கிறதால இது நல்ல ஒரு சேவை, மக்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு சேவை. இதை நல்லா ஏற்றுக்கொள்ளும், மக்களும் அங்கீகரித்துக் கொள்ள. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.